ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீ குரவே நம. மகரம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடமான கடகத்திலே அந்த கடகத்தின் அதிபதியான சந்திரன் மனோகாரகன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மனதில் தோன்றக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். நீங்கள் மனதில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு. அப்போது நம்ம இதை நினைப்போம் அதை நினைப்போம் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதை நினைத்து பாருங்கள், அது நடந்தேறும். இந்த மனோகாரகன் தரக்கூடிய ஆட்சி பெற்று தரக்கூடிய யோக பலன் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு யோக அமைப்பை தரப்போகிறது. மனதிலே மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும். மனதில் இருந்த கவலைகள் உங்களை விட்டு நீங்கும். தீராத கவலையும் தீரக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், இதுவரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகளிலே அடிக்கடி சந்தித்து அதன் மூலம் மனக்கவலையில் இருந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவது மட்டுமல்லாமல் அந்த வம்பு வழக்கான பிரச்சனைகள் இனி வராத அமைப்பையும் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். மேலும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் லாபம் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் உறவினர்களால் அதீத வருமானம் கிடைக்கப் போகிறது. அது எந்த வழினா, அவங்க ஒரு சின்ன ஒரு வேலையை உங்களுக்காக செஞ்சாலும் அது அதிக அளவிலே உங்களுக்கு தன வரவை தரும். அது எந்த உதவி நீங்கள் கேட்டாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே புகழ் கௌரவம் கூடக்கூடிய அமைப்பு. ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அதீத ஒரு வியாபாரம் நடக்கும். விறுவிறுப்பான சூடு பறக்கக்கூடிய வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் இந்த 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பு. அதாவது கலத்திரத்திற்கு யோகம் கிடைக்கப் போகிறது. இந்த கலத்திரம் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு அதீத அளவிலே முன்னேற்ற பலனை தரப்போகிறது. அதீத அளவுனா எதிர்பாராத ஒரு முன்னேற்றம். அது தன வரவாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம். அவர்களுக்கு தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை தரும். அல்லது அவர்களுக்கு உத்தியோக ஊதிய உயர்வு, ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைப்பது போன்ற யோக அமைப்பை தரும். அதாவது உங்கள் களத்திரத்துக்கு, களத்திரம்னா ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவன். யாரெல்லாம் ஆண்களாக இந்த செய்தியை கேட்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிக்கு யோகம், அதீத யோகம், நல்ல உயர்வு கிடைக்கும் அனைத்து விதத்திலுமே. மேலும் அன்றாடம் வியாபாரம் ஆகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மீன் கடை, பூக்கடை, பால், இது போன்ற வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள். இந்த வெள்ளை உணவுனா உங்களுக்கு அரிசி, மாவு, பால் போன்ற விற்பனை செய்யக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இந்த பிரயாணத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மேலும் இந்த பிரயாணத்தை தொழிலாக கொண்டிருப்பவர்கள், நிறைய பேர் பிரயாணத்துக்கு சுற்றுலாவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு கேளிக்கை விளையாட்டு விஷயங்களை ஒரு தொழிலாக வைத்து நடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது. மேலும் எண்ணெய் விற்பனை, எள் விற்பனை, கழிவுப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதாவது சுத்தப்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்வது அல்லது அந்த வேலை செய்வது, அடிமை வேலை செய்வது, அதாவது அதாவது வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாத வேலை செய்யக்கூடியவர்கள், மேலும் வெளிநாட்டிலே வியாபாரம் தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் யோகம் அளிக்கும். அதாவது வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கப்பெறும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே லாபஸ்தான அதிபதி, 11இன் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இன் அதிபதி, மேசத்தின் அதிபதி செவ்வாயும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது இவ்விரண்டு
அதிபதியானவர் செவ்வாய் அங்கே 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் இந்த உத்தியோக முன்னேற்றம், இந்த செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால தொழில்னு எடுத்திங்கன்னா ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் கலையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள், கிரானைட் தொழில் செய்பவர்கள், அல்லது பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழிலை செய்பவர்கள், இவர்கள் இரத்த வங்கி தொழிலாக வைத்திருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும். உத்தியோகம்னு எடுத்திங்கன்னா சீருடை பணியாளர்கள், அதாவது காவல், இராணுவம் மற்றும் இந்த அதாவது தீயணைப்புத்துறை, இது மாதிரியான ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மருத்துவ நிபுணர்னா அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள், இவர்கள் அனைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும். முன்னேற்றமான அவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் அதிகாரம், ஆட்சி மிக்க பதவியை தரப்போகிறது. அதே போல் வெளிநாடை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வெளிநாட்டிலே வியாபாரம் சிறக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், தொழில் மேன்மை அடையும். உத்தியோகத்திலும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். மேலும் இடமாற்றம், வீடு மாற்றம், அல்லது ஊர் விட்டு ஊர் மாறணும், நாடு விட்டு நாடு மாறணும், அது தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ அல்லது குழந்தைகளின் கல்விக்காகவோ கூட இருக்கலாம். எதற்காக நீங்கள் வீடு மாற்றம், இடமாற்றம் நினைத்தீர்களோ அவர்கள் இந்த காலகட்டத்திலே அதை செய்வது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் உங்கள் ராசிக்கு 11 அதிபதி 10ல் இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில், லாபஸ்தான அதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபத்திற்கு குறைவு இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும். நீர் நிலைகளை ஏற்படுத்துவது ரொம்ப யோகத்தை தரும். அதாவது நல்ல நீர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். நீர்நிலைகள் மட்டுமல்ல, இந்த வேடிக்கை விளையாட்டு பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி, பாராட்டு, கௌரவம், பரிசு போன்றவை கிடைக்கப்பெறும். கேளிக்கைகளிலே அதிக அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த கேளிக்கைனா கண்டிப்பாக அந்த கேளிக்கை என்பது உங்களுடைய குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவது அல்லது விசேஷ காரியங்களில் கௌரவத்துடன் கலந்து கொள்வது, நல்ல வரவேற்பு பெற்று கலந்து கொள்வது, இது மாதிரி கேளிக்கைகளிலே அதிக அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரயாணங்களும் இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9லே அட்டமஸ்தானாதிபதி சூரியனும் புதனும் இணைவு, புதாதித்ய யோகம். அதாவது பாக்கியஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்று நிற்கிறார், அதனுடன் சூரியன் இணைவு பெற்று நிற்கிறார். அப்போது தர்ம காரியங்களில் அதிக ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும். தர்ம காரியங்கள் மட்டுமல்ல, இந்த கோவில் சார்ந்த திருப்பணிகள், குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறுவது, தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, பணவரவு கிடைக்கப்பெறுவது, மேலும் அதாவது உடன்பிறப்புகளால் அவதி அசிங்கப்பட்டவர்களுக்கு அந்த உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மனக்கவலை, அசிங்கம் அனைத்து மாறி ஒன்றிணையக்கூடிய யோகா அமைப்பையும் தரும். பிரயாணங்களும் இருக்கும். அது தீர்த்த யாத்திரை பிரயாணங்களாக இருக்கும். தீர்த்த யாத்திரைனா கோவில்களுக்கு, அதாவது நல்ல நல்ல ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம், ஆசி, அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பிரயாணங்களும் இருக்கும். மேலும் வெளிநாடு தொடர்பான தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த தகவல் கிடைக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அல்லது வெளிநாட்டிலே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வெளிநாட்டிலே வியாபாரம் ஆரம்பிக்கணும், அதாவது வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய முனைப்பில் இருப்பவர்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பை தருகிறது. ஏற்கனவே வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி செய்பவர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்புபவர்கள், ரசாயன துறையிலே வேலை செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு. மேலும்
சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமான மேசத்தின் அதிபதி தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகத்திற்கு குறைவு இருக்காது. இதுவரைக்கும் உடலிலே வேனல் கட்டி கொப்பளங்கள் இதனால் பாதிப்பு அடைந்தவர்கள், எலும்பு மஜ்ஜைகளிலே தொந்தரவை அனுபவித்தவர்கள், முதுகு வலி மூட்டு வலியால் அவதிப்பட்டவர்கள், இவை அனைத்தும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தரும். இதற்கான மருத்துவ செலவுகள், மருந்து வகைகளுக்கு மாதம் ஒரு தொகையை செலவழித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் நிற்கக்கூடிய யோக அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் வீடு மனை வாகன யோகமும் இருக்கிறது. அதாவது புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி தரும். வாகன யோகம் உண்டு. இதுவரைக்கும் வாகனத்திற்காக நீங்கள் விரைய செலவு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பை தரும். அதாவது விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது. மேலும் இந்த நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த ஒரு தொகையும் வந்து சேரும். அவர்களின் உதவியும் உங்களுக்கு தனவரவாக கிடைக்கப் போகிறது. அதாவது நண்பர்களால் வருமானம் என்று சொல்வார்கள், நீரினால் வருமானம் என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்திலே கிடைக்கும். மேலும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே விசேஷமாக வெற்றியை தரும். இப்போ கடைசியாக நம்ம பார்க்குறது இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் கேது, 2-8 ராகு கேது. அப்போது சர்ப்பதோஷம்ங்கிற அமைப்பு அது உங்களை பாதிக்காது. அதாவது 7.5 சனியினாலும் பாதிப்பு இருக்காது, சர்ப்பதோஷத்தினாலும் பாதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மிதுனத்திலே நிற்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கிய பார்வையாக. அப்போது இந்த குருவின் பார்வை சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் அவர்களுடைய பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது. பாதிப்புகள் சுத்தமாக இருக்காது, நற்பலன்களை மட்டுமே தரப்போகிறது. அப்போது குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, தனவரவு எதிர்பாராத அளவில் இருக்கும். வாக்கு கொடுப்பதை யோசித்து கொடுங்கள். யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்து விடாதீர்கள். இதை நான் செஞ்சு தரேன், இதை முடித்து தரேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த வாக்கையும் யாருக்கும் தராதீர்கள். அப்படி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த சனி பகவான் கொண்டு வந்து விடுவார். கண்டிப்பாக நீங்கள் செய்தாக வேண்டும். அதனால் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க. மறுத்து பேசுவது, எதிர்த்து பேசுவது, வீண் பேச்சு பேசுவது, இது மாதிரியான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. கோபம் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மூக்கு மேலே கோபம் வரும். அந்த கோபத்தையும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் அனைத்து விதத்திலுமே கிரக சஞ்சாரங்களின் யோக பலன்கள் உங்களுக்கு அதிக அளவிலே கிடைக்கப் போகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.